ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். மனதிற்கும் இரக்கம் நிறைந்தவரே நாங்கள் துதிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். ஒப்பற்றவரே துதிக்கிறோம். ஈடு இல்லாதவரே துதிக்கிறோம். மகிமையானவரே துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே துதிக்கிறோம். கூட இருக்கிறவரே துதிக்கிறோம். துணையாளரே துதிக்கிறோம். எங்கள் தெய்வமே துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தை, இந்த ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் பாராட்டி நம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துணையாளராய், கேடகமாய், அதிசயமாய், அற்புதமாய் எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வருகிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கூட இருக்கிற தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு சுகம், பலம், ஆரோக்கியம், கிருபை கொடுத்து நடத்துகிற எங்கள் யெகோவா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் நடுவில் பிரசன்னம் ஆவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனையை நேரலை வாயிலாக கேட்க போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உடைய ஜனத்துக்கு நடுவில் அனுப்புவீராக. நீர் இன்றைக்கு உடைய கிருபையை விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய கரம் எங்களோடு இருப்பதாக. இந்த ஆராதனை முழு பொறுப்பை உங்க கைகளுக்கு கொடுக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வீராக. உடைய வார்த்தைகளை கேட்கும் போது உடைய வார்த்தை வழியா எங்களோடு பேசுவீராக. உடைய சத்தம் எங்களுக்கு துணிக்கட்டும். உடைய கிருபை எங்களை ஆண்டவரை நடத்தும்படியாய் சமர்ப்பணம் பண்ணுகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கிருபை நான் நிரப்பும், தாங்கும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சில பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. துதி உமக்கு இயேசுநாதா, வாழ்த்திடுவோம், உம்மையே பாடப்படுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நீத்தமும் காக்கும் கிருபைகளை துதித்திடுவோம். நீத்தமும் காக்கும் கிருபைகளை துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. அநாதி தேவன் அடைக்கலமானி எமக்கு நீரே. ஆதி அந்தம் அநாதி தேவன் அடைக்கலமானி எமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா,
நீத்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். தாயினும் மேலா அன்பு கொண்டீரே, தந்தை போல உம்மை சுமந்தீரே. தாயினும் மேலா அன்பு உன்னத மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நீத்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நீத்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். ஹல்லேலூயா. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் என்ற பாடல். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மரத்திலோரா கொடுமை குருசை எரிந்தெழுந்தாரே. மகிமை மாட்சிமை மரத்திலோரா கொடுமை குருசை எரிந்தெழுந்தாரே.
ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும் பாடுபடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன்
செய்தார், இதுவரைக்கும் நமக்கு பலன் கொடுத்தாரு, இதுவரை உடைய இரக்கங்கள் மாறாமல் நம் நடுவிலே இருந்தது. ஹல்லேலூயா. நமக்கு எல்லா விதமான ஒத்தாசையும் பரலோகத்தில் அவர் அனுப்பி தருகிறாரே. சொல்லர் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். என்னை நடத்தி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரப்பா, இப்படி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா, எங்களை நான் ஆண்டவரை ஆச்சரியமாய் பாதுகாத்து வருகிறேன் ஸ்தோத்திரப்பா. எங்கள் விளனே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கீதமே, எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவரே. ஹல்லேலூயா. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே அற்புதமானவர். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினது தேவனை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. என்னோட சேர்ந்து ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? ஆறுயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே.
பிரச்சனை இருப்பாங்க. அவைகளுக்கு நடுவுல இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, இந்த வருஷம் முழுவதும் நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறாரே. இந்த வருடத்தில் 1000 பிரச்சனைகளை சூழ்ந்திருந்த போது, வியாதிகள், கொள்ளை நோய்கள், தொற்று நோய்கள் ஜனத்தை ஆண்டு கொண்டிருந்தாலும், அழித்துக் கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய கரம் நம்மை தயவாய் காத்து வருகிறதே, தயவாய் நடத்தி வருகிறதே, நம்மை ஆதரித்து வருகிறதே. ஒரு சொல்லாமா, ஆருயிரே ஆருதலே ஆயுதல்லா ஆபரி என் முன் சென்றீரே, பயணத்தை காத்தீரே, என் முன் சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. எத்தனை பேர் வார்த்தை சொல்லுவீங்க? மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆருதலே ஆயுதல்லா ஆபரி. 1000 பிரச்சனைகளை சூழ்ந்திருந்த போது, 1000 கொள்ளை நோய்கள், 1000 தொற்று நோய்கள் ஜனத்தை ஆண்டு கொண்டிருந்தாலும், அழித்துக் கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய கரம் நம்மை தயவாய் காத்து வருகிறதே, தயவாய் நடத்தி வருகிறதே. ஒரு சொல்லாமா, ஆருயிரே ஆருதலே ஆயுதல்லா ஆபரி.
சங்கீதம் 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்.
நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சை சோதித்து பாரும். என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதும் இல்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பயக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விரிவுபடுத்துவதற்காக நான் குற்றமில்லாமையால் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, தாழ்வாகி வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே ஜீவனை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிகாரங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக் கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் சபையான இடத்தில் இருக்கிறது. சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். அந்த வார்த்தைகளை பாருங்க. நான் என் கால் சபையான இடத்திலே இருக்கிறது அல்லது நிற்கிறது. சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். அவரை துதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அவரை உயர்த்த நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவரை நாம் துதிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளையும் ஒரு நாளில் இந்த மாதத்தின் ஒரு வாரத்தை கூட காண கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ நம்முடைய ஒரு உத்தமத்தினாலேயோ நம்முடைய நீதியினாலேயோ நமக்குண்டான ஏதோ பெரிய காரியத்தினால அல்ல, தேவன் நம்மில் வைத்த இரக்கத்தினால ஏதோ நம்மளை பத்திரமா பாதுகாப்பார்கள். அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொல்லும்போது சொல்வார், பெருமையா சொல்ல ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்களுக்கு கிருபை தான் ஆண்டவரே அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சுட்டார். நம்மளும் ஆண்டோடைய கிருபையை தான் சொல்ல முடியும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்படி கிருபையினால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே காலங்கள் வரும், சீக்கிரமாக நம்ம ஒன்று கூடி ஆராதிக்கக்கூடிய சமயங்கள் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நேரடி வாயிலாக கேட்கிற எல்லோரும் கவனமாய் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கும்படி அன்பாய் கேட்கிறோம். இதுவரைக்கும் நல்ல ஆராதனையை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். ஆங்காக இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவாராக. இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால் வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன். இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன். இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாய் இருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று சொன்னேன். இன்னைக்கு உங்களோடு கூட சந்தோஷத்தை குறித்து பேச போறேன். சந்தோஷம் தானா? அதாவது நான் உங்களோட சொல்ல விரும்புறது, உலக சந்தோஷமா உன்னத சந்தோஷமா? இதுதான் இன்னைக்கு நம்முடைய கருத்தா இருக்க போகிறது. அதாவது நினைத்ததெல்லாம் கிடைத்து விட்டால் சந்தோஷம் என்று சொல்லுகிறோம். கிடைத்ததை நிறைவேற்றுவதுதான் சந்தோஷம் என்று சொல்லுகிறது வேதம். நினைத்ததெல்லாம் கிடைத்து விட்டால் அதுதான் சந்தோஷம் என்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? கிடைத்ததை நிறைவேற்றினார், பெற்ற வார்த்தையை நிறைவேற்றினார், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நிறைவேற்றினார், அதுதான் சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சந்தோஷத்தை குறித்து ஞானி சொல்றாரு. என்ன சொல்றாரு? தன் உள்ளத்தை பார்த்து, தன் ஆத்மாவை பார்த்து, தன்னுடைய மனசை பார்த்து பேசுறாரு. வா, உன்னை சந்தோஷத்தால சோதித்து பார்க்கிறேன். சந்தோஷம் என்ன செய்யும்ன்றது உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு ஞானி. இந்த பிரசங்க வாக்கியத்தை அல்லது இந்த பிரசங்கியுடைய புத்தகத்தை எழுதின காலம் கிமு 1000ஆவது ஆண்டிலே அதை எழுதியிருக்கிறார். இதை பாலஸ்தீன தேசத்தில் வைத்து அவர் எழுதினதாக சொல்லுகிறார்.
இதனுடைய ஆசிரியர் சாலமோன் என்பது நமக்கு தெரியும். எப்பொழுது எழுதினார் அப்படின்னு கேட்டா, சாலமோன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன காலகட்டத்தில் இதை எழுதியிருக்கிறார். அந்த எழுதும் போது உபதேசம் சொல்றார். நான் தான் பின்மாறி போயிட்டேன், நான் தான் வழி மாறி போயிட்டேன், நீங்களாவது நல்லா இருக்கணும்ன்ற ஒரு உபதேச வார்த்தைகள் தான் இந்த பிரசங்கியினுடைய புத்தகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த புத்தகத்தை எழுதினதுக்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, உலக சிற்றின்பங்கள், பாவங்கள் இவை எல்லாம் மாயை என்பதை நிரூபிப்பதற்காக எழுதினார். ஒன்று. 2, ஜீவியத்தின் மெய்யான முடிவை விளக்கி கூறுவதற்காக எழுதியிருக்கிறார். இந்த வாழ்க்கையினுடைய மெய்யான முடிவு என்ன அப்படின்றத இந்த பிரசங்கியை படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அப்ப ஒண்ணு, உலக சிற்றின்பங்கள், பாவங்கள் ஆகியவைகள் எல்லாம் மாயை என்பதை காண்பிக்கிறதுக்காக எழுதப்பட்டது. 2வது, ஜீவியத்தின் மெய்யான முடிவை விளக்கி கூறுவதற்காக எழுதப்பட்ட புத்தகம் இந்த புத்தகம். 3வது, கர்த்தருக்கு பயந்து அப்படி கட்டளைகளை, கற்பனைகளை கை கொண்டால் அவரோடு கூட நித்திய ஜீவ காலமாக வாழலாம் என்பதை விளக்கி கூறுவதற்காக எழுதப்பட்டதுதான் இந்த பிரசங்கி. அப்ப பிரசங்கி எழுதப்பட்டவருடைய நோக்கம் இது. 3ஐயும் புரிந்து கொண்டு இந்த பிரசங்கி புத்தகத்தை படிச்சா நமக்கு சில விஷயங்கள் நல்லாவே விளங்கிக்கிறோம், தெளிவாகவே விளங்கிக்கிறோம். இப்ப நீங்க கவனிக்கிறோம். சாலமோன் சொல்றார், தன் உள்ளத்தை பார்த்து, தன் மனதை பார்த்து வா என்று கூப்பிடுகிறார். உன்னை சந்தோஷத்தை காண்பிக்கிறேன், சந்தோஷம் எப்படி இருக்குன்னு காண்பிக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிடுறார். அப்ப இந்த சந்தோஷத்தை தன் ஆத்மாவிற்கும் தன் உள்ளத்திற்கும் மனதிற்கும் காண்பிப்பதற்காக இவர் என்ன செய்தார் அப்படின்னா பிரயாசப்பட்டார். என்ன செய்தார்? பிரயாசப்பட்டார். எப்படி பிரயாசப்பட்டார்? அவர் சொல்றார் 4ஆம் வசனத்துல, நாட்டினே. அந்த பகுதியில மட்டும் பார்க்கணும், சரியா? 6ஆவது வசனத்துல உண்டு பண்ணினேன், கடைசி பகுதியில சொல்றாரா? 7ஆம் வசனத்துல சம்பாதித்தே சொல்றாரா? 8ஆவது வசனத்துல சேகரித்தே. 9ஆம் வசனத்துல இச்சித்தே, எனக்கு இச்சித்தவைகளில் ஒன்றையும் என் ஆத்மாவுக்கு விளக்கி வைக்கல. பிரயாசப்படுறாரு. எப்படி பிரயாசப்படுறாரு? நாட்டினா. எதை நாட்டினா? வாசிங்க. திராட்சை தோட்டங்களை நாட்டினா. அப்ப திராட்சை தோட்டத்தை நாட்டி திராட்சை தோட்டத்திலிருந்து வருகிற கனிகளை எடுத்து புசித்து திராட்சரசம் குடிப்பதினால் உண்டாகிற சந்தோஷத்தை ஆத்மாவுக்கு காண்பிக்க நினைச்சான். 2வது 6ஆம் வசனத்துல போட்டுருக்கு, மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். பாருங்க, குளத்தை உண்டு பண்ணி மரங்கள் எல்லாம் பயிராகுவதற்காக குளத்தை உண்டு பண்ணி, அதை பார்க்கிற ஆத்மா பார்த்தியா, குளத்தை உண்டு பண்ணி ஒரு பெரிய தோட்டத்தையே உண்டு பண்ணிட்டேன். அந்த சந்தோஷத்தை அங்க வெளிப்படுத்துறான். 7ஆம் வசனம், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வேலைக்காரரையும் வேலைக்காரனை மட்டும் சம்பாதிக்கல, ஆஸ்திய சம்பாதிக்கிறான், மனைவிகளை சம்பாதிக்கிறான். அதனாலதான் ஞானி சொல்றாரு, இந்த சம்பாத்தியம் எல்லாம் வேஸ்ட் பண்றது தான் சொல்றாரு. என்னத்தை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் புத்திய சம்பாதி, ஞானத்தை சம்பாதி. இதை சம்பாதித்து ஒண்ணுக்குமே உதவாது. அப்ப சொல்றாரு, நான் சம்பாதித்தேன். உனக்கு எத்தனை வேலைக்காரன் கேட்டா, எனக்கு 1000 வேலைக்காரன் சொல்றது அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவனுக்கு ஒரு சந்தோஷம். இப்ப பாருங்க, 8ஆம் வசனம் போட்டிருக்கு, வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சம்பாத்தியத்தை, வெள்ளி பொண்ணு. சாலமோனுடைய காலத்துல வெள்ளிக்கு என்னவே இல்லையா, மதிப்பே இல்லை. அவ்வளவு அதிகமா கற்களை போல குடிச்சு வச்சிருந்தான். நமக்கு ஒரு வெள்ளியை பார்க்கறது பெரிய அபூர்வமா இருக்கு. தங்கத்தை சேர்க்கிறது நம்ம சொல்லுவா, குருவி சேர்த்தது மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அது தங்கம் இப்ப 40,000 நெருங்க போகுது. அடுத்தெல்லாம் ஒரு எவனும் 20 கேட்டாலும் என்ன செய்யுது, அப்பா தலையில அந்த நாள் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அந்த நிலைமைக்கு நிர்பந்தத்துக்கு என்ன செய்கிறது,
ஆனா இவர் சொல்றாரு பாருங்க, பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்தேன். எதுக்கு தெரியுமா? என் ஆத்மாவே நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷப்படணும், அதுக்காக நான் சேர்த்தேன். 10வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, என் கண்கள் இச்சித்தவைகள் எவைகளையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணல, விலக்கி வைக்கல, ஒதுக்கி வைக்கல. கண்ணே, நீ எதெல்லாம் விரும்புறிய அதெல்லாம் உனக்கு செய்தேன். எதுக்கு தெரியுமா? நீ சந்தோஷமா இருக்கணும். எதுக்கு தெரியுமா? நீ மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த சந்தோஷத்துக்காக இவர் செய்யாத முயற்சிகள் ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றாரு, நான் முயற்சித்ததில் எல்லாம் என் மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தது. என் மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தது. வீடு கட்டினான், தோட்டங்களை உண்டாக்கினான், வேலைக்காரிகளை சம்பாதித்தான், சம்பூரணமாய் சாப்பிட்டான். இன்னொரு காரியம் அதையும் கவனிக்கணும். எது? சாப்பிடுறது ஒரு சந்தோஷம். எப்படி? சாப்பிடும் போதே சிலருக்கு என்ன இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன்னா குழம்பு நல்லா இல்லை, கறி இல்லை, இன்னைக்கு கறி இல்லை, இன்னைக்கு இது இல்லை, இன்னைக்கு மட்டன் இல்லை, அது இல்லை அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லாம சிலர் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. என்ன சாப்பாடு இன்னைக்கு? வீட்டில் கஞ்சி தான். என்னம்மா கஞ்சியை போட்டிருக்க அப்படின்னு கேட்டா பின்னாடி சொல்ல, நீ வாங்கி கொடுத்தா போட முடியும். ஒண்ணுமே வாங்கி கொடுக்காம கஞ்சியை போட்டது கேட்டா என்னத்த சொல்ல? அப்ப சாப்பிட்டு இவர் சொல்றாரு, இவருக்கு எதுவுமே விளக்கம் இல்லை. கலைமான் சாப்பிட்டாரு, அதை சாப்பிட்டாரு, இதை அவர் அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். நான் என்னை போல சம்பூர்ணமா சாப்பிடத்தக்கவன் பெரிய சாப்பாடுறவனாக இருக்கிற போல தினத்தோறும் பயங்கரமான சாப்பாடு. அதனாலதான் கடைசியா சொல்றாரு, ஏய் அதிபதிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஜாக்கிரதையா இருக்கும், தொண்டையில கத்திய வை. ஏன்னா சாப்பாடும் உன்னை சந்தோஷப்படுத்தும் நினைக்கும்னா அதுவும் மாயை அப்படின்ற ஒரு கருத்து வர. இப்ப நீங்க கவனிக்கணும், எல்லாத்தையும் செஞ்சேன் எதுக்கு தெரியுமா? என் மனமே, என் உள்ளமே உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக இதை செய்றேன். ஆனா இவையெல்லாம் தேடிட்டு இப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுதான் இங்க நமக்கு ஒரு முக்கியமான 20வது வசனம். வாசிங்க அந்த வசனத்தை. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். என்ன? தேடினவர், சம்பாதித்தவர், ஓடினவர், உழைத்தவர், எல்லாத்தையும் சேர்த்தவர், சாப்பிட்டவர், எல்லாம் செய்தவர், ஆத்மாவை சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லா பிரயத்தனங்களும் எடுத்தவர். இப்ப 20வது வசனத்துல சொல்றாரு, இந்த ஆசையவே விட்டுருன்னு நினைக்கிறேன்றார். ஏன்? அப்ப சந்தோஷம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா கொடுத்தது. ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? மாயையா இருந்தது. எப்படி இருந்ததா? ஏன் மாயன்றது என்ன தெரியுமா? மாயன்றது என்னது? பலூனுக்குள்ள காத்து அடைச்சிருக்கோம். பலூனை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்பா எவ்வளவு பெருசு அப்படின்னு டோக்கன் தட்டி விட்டா புசுனு. அது எங்க போச்சு? இதுதாங்க, இதுதான் உலக சந்தோஷம். உங்க மனசை சந்தோஷப்படுத்துவதற்காக உலகத்தில் 1000 செய்யலாம், ஆனா அதெல்லாம் மாயைங்கிறார். 2வது சொல்றாரு, மாயை மாத்திரமல்ல, அது விசனத்தை கொடுத்தது, அது மனதுக்கு சஞ்சலத்தை கொடுத்தது. இந்த சந்தோஷம் எனக்கு சஞ்சலமும் விசனமும் வேதனையா இருந்தது. இந்த சந்தோஷம் எனக்கு ஒரு மன நிம்மதியை தரலன்றாரு. இந்த அதிகாரத்தின் தொடக்கத்துல வா உன்னை சந்தோஷத்தால உன்னை நிரப்புறேன்னு சொன்னவரு 20வது வசனத்துல வர்றப்ப சொல்றாரு, இந்த ஆசையை விட்டுறணும்னு நினைக்கிறேன். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உலகத்துல ஆடி ஓடி அதை செய்து இதை செய்து அப்படி இப்படி நீங்க நடந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஆசையவே விட்டுருங்க. இல்லட்டா ஞானி மாதிரி புலம்ப வேண்டியிருக்கும், ஞானி மாதிரி துக்கப்பட வேண்டியிருக்கும். உலகத்துல சந்தோஷம் கொடுக்கக்கூடிய 3 இருக்குங்க. 3 இருக்குங்க. 1 உலகம். உலகம் என்ன கொடுக்குது? சந்தோஷம் கொடுக்குது. 2 பாவம். பாவம் சந்தோஷம் கொடுக்குதா? பாவம் சந்தோஷம் கொடுக்குது. 3 தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்கிறார்? சந்தோஷம் கொடுக்கிறார். உலக சந்தோஷம் மாயையை கொண்டு வரும், பாவ சந்தோஷம் மரணத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் மறுமையை கொண்டு வரும். ஆமென். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் மறுமையை கொண்டு வரும். இப்ப நீங்க கவனிக்கணும்,
இவைகள் எல்லாம் கொடுத்தாலும், சந்தோஷம் கொடுத்தாலும், உலகம் சந்தோஷம் கொடுத்தாலும், பாவம் சந்தோஷம் கொடுத்தாலும், அது மாயை, சஞ்சலம், விசனம், வேதனை இவைகளாம் தான் இருக்கும். ஆனா இயேசு கொடுக்கிற சந்தோஷம் மாயை இருக்காது, அதுல சஞ்சலம் இருக்காது, அதுல வேதனை இருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம், அத உங்களோட நான் சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். 15 நாளா? என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்ப வாங்க 17, 13 வாசிங்க. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி. எப்படி எப்படி எப்படி? சந்தோஷத்தை என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி. யாரு யாரு? ஆண்டவர் சொல்றாரு, நான் இவங்களை விட்டுட்டு வர்றேன், இந்த மக்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கவே, உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். இவைகளை சொல்லுகிறேன். இப்ப பாருங்க 15, 11 வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும். இப்ப நீங்க கவனிக்கலாம், இயேசு கொடுக்கிற சந்தோஷம் ஒண்ணு, நிலைத்திருக்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் இது நம்மளை விட்டு போகாது. இன்னொரு சொல்றாரு, இந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும். அப்ப இயேசு கொடுக்கிற சந்தோஷம் நிலைத்திருக்கிற சந்தோஷம் மட்டும் இல்ல, நிறைவாய் இருக்கிற சந்தோஷம். நிறைவாய் இருக்கிற சந்தோஷம் மட்டுமல்ல, நித்தியமான சந்தோஷம். இப்ப நம்ம கேட்கணும், நம்ம ஆத்மாவை எந்த சந்தோஷத்தினால் நிரப்ப விரும்புகிறோம்? நம்ம மனதை எந்த சந்தோஷத்தினால் களிப்பாக்க விரும்புகிறோம்? உலக சந்தோஷத்தினாலா, பாவ சந்தோஷத்தினாலா, அல்லது இயேசு கொடுக்கிற சந்தோஷத்தினாலா? அந்த சந்தோஷத்தை கொடுத்துற என் சந்தோஷம் அப்படின்னா வேற ஒருத்தன் சந்தோஷம் கொடுக்குது, அப்படித்தானே? என் சந்தோஷம் சொல்றாருன்னா இனி ஒண்ணு சந்தோஷம் கொடுக்குது. என் சமாதானம் சொல்றாருன்னா வேற ஒண்ணு உலகத்துல சமாதானம் கொடுக்குதுன்னு அர்த்தம், அப்படித்தானே? அதான் சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு, அது உலகம் கொடுக்கிற. அப்ப உலகம் என்ன கொடுக்குது? சமாதானம் கொடுக்குது. ஆனா இந்த உலகம் கொடுக்கிற சமாதானமா இருக்கட்டும், உலகம் கொடுக்கிற சந்தோஷமா இருக்கட்டும், அது மாயை, அது சஞ்சலம், அது விசனம் நிறைந்தது. பெரிய பணக்காரன் சுகமா இருக்கிறான்னு கேட்டா சஞ்சலத்தோட இருக்கிறான். அழகா பிரசங்களை சொல்வாரு, அவன் அடுத்தவனுக்கு ஆஸ்திய, ஆமா, அவன் அழகா சாப்பிட முடியாது, அவன் திருப்தியா சாப்பிட முடியாது. அடுத்தவன் என்ன செய்வான்? நம்ம வீட்டு சொத்தை நம்ம நல்லா சாப்பிடுறோம், அப்படிதானா? நம்ம வீட்டு சொல அது கஞ்சியோ கூழோ நல்லா சாப்பிடுறோம், திருப்தி, ஆத்ம திருப்தியா சாப்பிடுறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம உலகத்தின் சந்தோஷத்துக்காக பிரயாசப்படல, தேவ சந்தோஷத்துக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் ரெண்டு விதத்தில் கொடுக்கிறார், ரெண்டு விதத்தில் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும், எப்படி கொடுக்கிறான்னு சொல்றேன். ஒண்ணு, பூமியில இருக்கும் போது சந்தோஷத்தை கொடுக்கிறாரு, பரலோகத்திலே நமக்காக சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பூமியில இருக்கும் போது என்ன கொடுக்கிறாரு? சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. நீங்க இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகும்போது அங்க நமக்காக சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கு. பைபிள் தான் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நினைக்கிற 2வது வசனம், எபிரேயர் 12:2 அந்த வசனத்தை வாசிங்க. அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, கவனிக்கணும், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்படின்னு இவர் எங்க இருக்காரு? இயேசு எங்க இருக்காரு? பூமியில இருக்காரு. பூமியில இருக்காரு. பூமியில இருக்கும் போது அவர் தமக்கு முன் வைத்திருந்த இந்த சந்தோஷம் எங்க இருக்குது? பரலோகத்தில். அப்படிதானா? அப்ப கிறிஸ்துவுக்கு இந்த சந்தோஷம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருந்தது உண்மையானால், அப்போஸ்தலர் 19:20 நினைக்கிறேன், பவுல் ஒரு வார்த்தை சொல்வார், வாசிங்க.
கேட்டீங்களா? இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் சாரி 20 24 ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அனுமையாக என்னே ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் கவனிங்க என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு ஒரு சந்தோஷங்க. அதனாலதான் சொல்றாரு, என் ஓட்டத்தை முடித்தே விசுவாசத்தை காத்துக்கொண்டே இது முதல் எனக்காய் நீ. அப்ப அங்க என்னமோ இருக்கு. அப்ப பூமியில என்ன சந்தோஷம் தர்றாரு இயேசு அப்படின்னா, என்னை ரட்சித்திருக்கிறாரே அது ஒரு சந்தோஷம். பைபிள் அழகா சொல்லுது, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கா. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுது, பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறாரே அது என்னது சந்தோஷம். பைபிள்ல போட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. மூன்றாவது ஒரு சந்தோஷம் வசனத்தினால் உண்டாகிற சந்தோஷம். அப்ப பூமியில ரட்சிப்பு நமக்கு ஒரு சந்தோஷம், பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறது ஒரு சந்தோஷம், இந்த வசனத்தினால் நம்மை ஆறுதல் அடைவது தேற்றப்படுவது ஒரு சந்தோஷம். அப்ப கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு பூமியிலையும் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்கிறாரு, பரலோகத்தையும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அது என்ன சந்தோஷம் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, நாம் சந்தோஷப்பட்டு கல்விறக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு என்ன இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அங்க ஒரு கல்யாணம் இருக்கு, அங்க ஒரு விருந்து இருக்கு, அங்க கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. அதையும் கர்த்தர் வச்சிருக்கிறேன். உலகம் எதை மட்டும் கொடுக்குது? உலகம் எதை கொடுக்குது? உலகம் எதை கொடுக்குது? சந்தோஷம் தருது, ஆனா அது மாயை, ஆனால் அது சஞ்சலம், அது வருத்தம், அது விஷமம். அப்படின்னா ஆண்டவர் நீங்க என்ன சொல்றாரு? நீ உலக சந்தோஷத்துக்காக பிரயாசத்தை என்ன செய்யாத, செலவு செய்யாத. உலகம் கொடுக்கிற சந்தோஷத்துக்காக முயற்சி எடுக்காத, பாவம் கொடுக்கிற சந்தோஷத்துக்காக பிரயாசப்படாத. உன்னதம் கொடுக்கிற சந்தோஷத்துக்காக முயற்சி பண்ணு. பைபிள் போட்டிருக்கு, தேவபக்தியாய் வாழ முயற்சி பண்ணு. ஏன் தெரியுமா? தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் வரும் ஜீவனுக்கும் ஏற்றதாகையா. அப்ப நம்ம முயற்சி, நம்முடைய பிரயாசம் எல்லாம் உலகம் கொடுக்கிற சந்தோஷத்துக்காக இருக்கக்கூடாது, உன்னத சந்தோஷத்துக்காக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பிரயாசத்தை எடுக்க ஆசைப்படுறீங்க? பவுல் சொல்றாரு, எனக்கு உலகம் ஒரு பொருட்டு அல்ல, ஏன்னா இது கொடுக்கிற சந்தோஷம் மாயை, வருத்தம், சஞ்சலம், வேதனை. ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், வசனத்தினால் உண்டாகிற சந்தோஷம். எனக்கு இதற்காக நேரத்தை செலவிடுவதற்கு எனக்கு முடியாது, ஆனால் உன்னதம் கொடுக்கிற அந்த சந்தோஷத்துக்காக நேரத்தை செலவு செய்ய விரும்புகிறேன், அதற்காக பிரயாசப்பட விரும்புகிறேன், அதற்காக உழைக்க விரும்புகிறேன், அதற்காக முயற்சிக்க விரும்புகிறேன், அதற்காக எத்தனால இழக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை நம்ம பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்னு மட்டும் இன்னைக்கு ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன். ஓகே, நம்ம என்ன செய்யணும்? வாங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் எடுத்துக்கிறோம். 15 எடுத்துக்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். என்னுடைய சந்தோஷம் உங்களில். இப்ப கவனிக்கணும், உலகம் கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. அது எப்படிப்பட்டது? தற்காலிகமானது. அப்படிதானா? கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். சொல்றான், புண்பட்ட மனசை புகை விட்டு எவ்வளவு நேரம் புகை இருக்கிற வரைக்கும், அந்த இது கையில இருக்கிறது வரைக்கும். அது போயிடுச்சுன்னா சந்தோஷமே. வீட்டுக்குள்ள சண்டை, போராட்டம், பிரச்சனை, ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஏதோ ஒன்று கடன் வாங்கி என்னத்தை தெரிஞ்சுட்டோம், வாங்கிட்டோம். ஒருத்தர் சொல்றாரு, கடன் வாங்கி பெட்டை வாங்கி போட்டான், பெட்டில் படுத்துட்டு உருள்றானா. ஏன்னா அடுத்த மாசம் வந்தா என்ன கட்டணும்? டியூ கட்டணும். அது என்ன செய்யறான்? உருள்றான், பரல்றான், கட்ட முடியலையே அப்படின்னு பரங்குறான். அப்ப என்ன இல்லை, மெத்தைக்கு பேர் நிம்மதியா.
மெத்தைக்கு பேரு நிம்மதி. ஆனா படுத்தா என்ன இல்ல, நிம்மதி கிடையாது. படுத்தா என்ன கிடையாது, நிம்மதி. ஏன் தெரியுமா? இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அப்படித்தான் இருக்கும், பெருசா காமிக்கும், கடைசியில அப்படின்னு போயிடும். நானும் கொடுக்குறது அப்படி இல்லை. அப்ப சொல்றாரு அந்த 16 வருஷம் என்ன சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்றேன். எவைகளை சொன்னார், அதான் முக்கியம். அப்ப சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும், சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவா இருக்கணும். அப்ப இதை சொல்றேன், இதுபடி செய்யுங்க. அப்ப இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கும், நிறைவாகவும் இருக்கும், நித்தியமானதாகவும் இருக்குன்றாரு. அப்ப எதை சொல்றாரு அப்படின்னா, 1:14 வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களாகில் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். 15:4 தானா இல்ல 2வது வசனமா? அந்த வசனம் எத்தனை வசனம்? 4 தானே. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திரா. இதைத்தான் சொல்றாரு. எதை சொல்றாரு? உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப சொல்றாரு, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா, இல்லன்னா அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ள நினைச்சா, உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை பெறணும்னா ஓடணும், ஆடணும், உழைக்கணும், பிரயாசப்படணும் இல்லையா? எத்தனை மணி நேரம் நின்று வரைக்கும் உழைச்சு, சிலர் சொல்லுவாங்க மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் சும்மாவா வருது? சும்மாவா வருது? 18 மணி நேரம் என்ன செய்ய வேண்டியது, உழைக்க வேண்டியது, பிரயாசப்பட வேண்டியிருக்கு. அதை வாங்கி அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியல. உலகத்தார் சொல்றான், கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. என் கையில காசு கொடுக்குறாங்க, வந்த போக்கு சரட்டுன்னு என்ன செஞ்சது ஓடிது. எசப்பா என்னப்பா இந்த காசெல்லாம் எப்பப்பா கையில நிக்கும்னு கேட்டு பார்ப்பேன். சரி நிக்கிற காலத்துல நிக்கும். பைபிள் சொன்ன மாதிரி அழுக ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு இல்லையா? கிழிக்க ஒரு காலம் உண்டு, கிழிந்ததை. அப்படின்னா இப்ப நம்ம காலம் செலவழிக்கிற காலம் போல, இல்ல கொடுக்கிற காலம் போல. இன்னொரு காலம் என்ன செய்யுது வரும். அந்த காலம் நம்ம தாராளம் என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கலாம், நினைச்சுக்கிறதா, அவ்வளவுதான். இதுக்காக என்ன செய்ய முடியும் இல்லையா? அப்ப இங்க சொல்றாரு, அந்த சந்தோஷத்துல விட்டுருப்பா, நான் கொடுக்கிற சந்தோஷம் உனக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா அவர் சொல்றாரு, அவரில் நிலைத்திருங்கள். இயேசு கொடுக்கிற சந்தோஷம் உங்களுக்குள்ள வேணும் நினைச்சா, இயேசு கொடுக்கிற சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவா இருக்கணும்னு நினைச்சா, இயேசு கொடுக்கிற சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்ற என்னில் நிலைத்திருங்கள். நான் சொல்றேன், அவரில் நிலைத்திருங்கள், அப்பொழுது அவருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கும். அப்படிதானா? அவரில் நிலைத்திராதவர்கிட்ட அவருடைய சந்தோஷம் செய்யாது, நிலைத்திராது. என்னில் நிலைத்திருங்கள். எப்படி நிலைத்திருக்க வேண்டும் சொல்றார் பாருங்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டார். கொடி எப்படி செடியில நிலைச்சிருக்கிறதோ, அப்ப கொடி செடியோட நிலைச்சிடலாம்னா என்ன நடக்கும்? கனி வராது, அது உயிர் வாழவே வாழ. ஒண்ணு வெட்டி போட்டுருங்க. பச்சையா இருக்கிற மரம் வெட்டின உடனே என்ன செய்யும்? சுருங்கிடும். 2 நாள் கழிச்சு பார்த்தா காஞ்சு. ரொம்ப பேர் வாழ்க்கை இயேசுவோட நிலைச்சிருக்கலன்னா, பச்சை பசேர்னு பசுமையா இருந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் என்ன செய்யுது? காஞ்சு சுருங்கி உலர்ந்த சருகாய் போய்விடுகிறது. சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள். அப்புறம் நம்ம அவரில் நிலைத்திருக்க வேண்டும். கொடி செடியில் நிலைத்திருப்பது போல. 2வது பாருங்க, கொடி செடியில் நிலைத்திருப்பது போல நிலைத்திருந்தால் நாம வாழ்க்கையும் நம்ம ஜீவியமும் அது பச்சை பசேர்ந்து தலைத்திருக்கிற மரத்தை போல இருப்போம். இந்த செடியின் மூலமாய் வர்ற சாரமும், இந்த செடியின் மூலமாய் வரக்கூடிய எல்லா தன்மையும் கொடிக்கும் படரும். கொடியில் இருக்கிற கனி சுவையுள்ளதா மாறும். நீங்க வெட்டப்பட்டு போனா நெருப்பிலே போடப்படுவதற்கு ஏதுவாகும், நெருப்பிலே போடப்படுவதற்கு உரிதாகும் என்று சொல்கிறார். அப்ப அவரில் நிலைத்திருப்பது என்பது என்ன? அதுதான் நீ கவனிக்க வேண்டிய
விஷயம். அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்வது என்ன அப்படின்னா, ஒண்ணு அவரை தொடர்ந்து போவது. இதுதான் அவரை நிலைத்திருப்பது, அவரை தொடர்ந்து போவது. இயேசு என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வாருங்கள். அவரை தொடர்ந்து போவது, அதுதான் அவரை நிலைத்திருப்பது. கேட்டாங்க இயேசுநாத சீசர்கள், நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? நாங்கள் அங்கே வரலாமா? ஏய், குழிகளுக்கு நரிகளுக்கு குழிகளும், அப்புறம் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டுப்பா, மனுஷகுமாரனுக்கு என்ன இல்ல, தலை சாய்க்க இடம் இல்ல, நீங்க அங்க வந்து படுக்க போறாரு. சிலர் சொன்னாரு, என்னை பின்பற்றி வா. பேதுரு சொன்னா, என்னை பின்பற்றி வா. என்றைக்கு கடற்கரையில் என்னை பின்பற்றி வான்னு கூப்பிட்டாரோ அன்று தொடங்கி 3 வருஷமா அவருடைய பின்னாடியே போனான், நடந்தான், அவருடைய இருந்தான். இந்த பின்பற்றுதல் என்பது சரீரத்தின் படியாக மாத்திரமல்ல, ஆவியின் படியாகும், அவருடைய சுபாவத்தின் படியாகும், அவருடைய செயல் திட்டத்தின் படியாகும் அவரையே பின்பற்றுவது. இன்றைக்கு நான் இயேசுவ சரீரத்தின் படி என்ன செய்ய முடியல, பின்பற்ற முடியல. ஆனா விசுவாசத்தில் அவரை பின்பற்றுறேன். அவரை பின்தொடர்ந்து போவது, ஃபாலோ பண்ணுவது, அதான் முக்கியம். அதான் இயேசு பவுல் சொல்வது, பவுலா பேதுரு சொல்வது சொல்றார், அப்படி அடிச்சுவடுகளிலே நடக்க. பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை, அப்ப நாம் பின்தொடருவதுதான் அவரில் நிலைத்திருப்பது. ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னா, இப்ப 20 கேரேஜ் இருக்குன்னா, ஒரு கேரேஜ் போச்சுன்னா நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாது, அது எங்கே நின்றுக்கிறோம், அங்கே நின்றுக்கிறோம். நம்ம வாழ்க்கை அப்படித்தான், கிறிஸ்துவ பின்பற்றி போகலன்னா அது அவ்வளவுதான். அப்ப நிலைத்திருப்பது என்பதனுடைய பொருள் அவரை தொடர்ந்து போவது. இரண்டாவது, அவரோடு தங்கி இருப்பது. அவரோடு, இந்த அவரோடு தங்கி இருப்பதுன்ற வார்த்தையை சொல்லுது, அவரோடு உறவு கொள்வது, அவரோடு தேவனோடு உறவில் இருப்பது, கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருப்பது. கிறிஸ்துவோடு நம்முடைய உறவும் நம்முடைய ஐக்கியமும் ஒன்றாய் இருக்குமானால் அவர் கொடுக்கிற சந்தோஷம் எப்பொழுது நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நம்ம 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்து நினைக்கிறோம், யூதாசுக்கு 2 பேரோட தொடர்பு இருந்தது, 2 பேரோட உறவு இருந்தது. யாரோட? இயேசுவோடு இருந்தது, பரிசேயன் சாத்தானோட இருந்தது. தெய்வீகமா பார்க்க உலகத்துல பிரதான ஆசாரியனோடும் அப்ப 3 பேரோட என்ன செஞ்சிருக்கான், தொடர்புல இருக்கான். அப்ப இயேசுவோடு தங்கி இருக்கிறான், அங்கேயும் தங்கி இருக்கிறான், இங்கேயும் தங்கி இருக்கிறான். பல இடத்துல கால் வைக்கணும்னு என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பல இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கும். அதே காரியத்தை யோவான் சொல்ல நினைக்கிறேன், எங்கள் ஐக்கியம் பிதாவோடு அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. அப்படின்னா எங்களுக்கு உலகத்தோட என்ன இல்ல, ஐக்கியம் இல்ல, உலகத்தோட எங்களுக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. பவுல் கொரிந்தியரை பார்த்து சொல்றார், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பெரியாளுக்கும் இசைவேது, அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது. ஏன்? என்னுடைய தங்கி இருப்பு, என்னுடைய உறவு, என்னுடைய ஐக்கியம் கர்த்தரோடு, இதுதான் அவரை நிலைத்திருப்பது. இன்னைக்கு நம்ம அவரோடு இருக்கிறோமா? இன்னைக்கு அவரோடு நிலைத்திருக்கிறோமா? அந்த 3வது காரியம் சொல்றேன், எல்லா நேரத்திலும் அவரோடு இருப்பது. இந்த வார்த்தையை கவனிக்கணும். எல்லா நேரத்திலும், இன்பமானாலும் துன்பமானாலும் வேதனையானாலும் போராட்டமானாலும் கஷ்டமானாலும் கண்ணீரானாலும், எந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் அவரோடு இருக்கிறதுக்கு வாக்கு பண்ணின பேதுரு குறித்த நேரத்தில் அவரை விட்டு விளைத்தான். இதுதான் அவரை விட்டு விலகுவது. அவரை நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் எல்லா நேரத்திலையும், கடைசி வரை போன சீசன் யாருன்னு கேட்டா யோவான். ஆனா யோவான் பெருசா ஒன்றும் பேசல பைபிள் இல்லையா, இயேசுவோடு இருக்கும்போது பெருசா ஒன்றும் பேசல. ஆனா அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்த பேதுரு விட்டுட்டு போயிட்டான், மறுதளிச்சு போயிட்டான் பாருங்களேன். ஆனா சிலுவை எங்க போய் நிற்கிறார், நம்மால இயேசு அடிக்கப்படும் போது நிற்கிறார், அவர் பிடிக்கப்படும் போது நிற்கிறார். ஆனா ரொம்ப சைலண்டா இருக்கார். ஆனா அமைதியா இருந்தாலும் அழகா காரியத்தை செய்கிறார் இல்லையா. ரொம்ப பேர் அமைதியா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி அதிகமா இருக்கும். ரொம்ப பேர் பல 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 பழவாங்க, தட்ட 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 தட்டுவாங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சி ஒண்ணுமே இல்லை. நம்ம அப்படித்தான் இருக்கிறோம்.
எவ்வளவு சில நேரம் கஷ்டம் வந்துட்டா ஓடி போயிடும். பவுல் மாதிரி சொல்லணும், பவுல் மாதிரி சொல்லணும். பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ சொல்லுங்க, கொரோனாவோ எபோலாவோ அப்புறம் டெங்கோ ரொம்ப இதாயிட்டா. ஏன்னா ரொம்ப பாசிட்டிவ் கொரோனானால மரணத்தை சந்தித்திருக்கிறாருன்றாங்க. அது என்னன்னு தெரியல, கொரோனாவில் இருந்தாலும் என்னன்னு தெரியல, பெரிய தலைகள் எல்லாம் போயிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப நினைக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனால் அந்த வியாதி இப்படி வந்து எடுத்து போகும்போது சிலர் கேட்குறாங்க, என்னடா உங்க ஏசுனார் உங்களை பாதுகாக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த நிந்தையான நேரத்தில், அந்த நெருக்கமான நேரத்தில் இயேசுவை விட்டு விடக்கூடாது. பேசுதா? அவனுக்கு என்ன தெரியும்? அவன் இயேசுவோட இருந்ததெல்லாம் அனுபவிக்கல. ஆனா இயேசு கொடுத்த நன்மைகளை அனுபவித்தவர்களாக, அல்லேலூயா, இயேசுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்களாக. எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் அவரை விட்டுறக்கூடாது. எல்லா நேரத்திலும் அவரோடு இருப்பதுதான் அவர் நிலைத்திருப்பது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு கேள்வி நாம் கேட்டு பார்ப்போம். தேவையற்ற நேரத்தில் அவரை பின்தொடர்வதும் தேவையுள்ள நேரத்தில் அவரை விட்டு விலகுவதும் நல்லதல்ல. புரியுதான சொல்றது? தேவையற்ற நேரத்தில் அவரை பின்பற்றுவதும், இப்படி சொல்லுமே, தன் தேவைக்காக அவரை பின்பற்றுவதும் ஆண்டவருடைய தேவை வரும்போது அவரை விட்டு விலகுவதும் நல்லதல்ல. அது அவர் நிலைத்திருப்பதற்கு அடையாளமும் அல்ல. இன்னைக்கு நாம் அவர் நிலைத்திருக்கிறோம் என்றால் அவரையே பின்தொடர்வோம், அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம், அவரோடு உறவு கொண்டிருப்போம். எந்த நிலையானாலும் அவரை விட்டு பிரியாதிருப்போம். ஆமென். இரண்டாவது காரியம், அவர் கொடுக்கும் சந்தோஷத்தை பெறனா ஒண்ணு அவரில் நிலைத்திருக்கணும். இரண்டாவது வாசிங்க அந்த 15:9. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் சொல்றேன். அப்ப முதல்ல அவரில் நிலைத்திருங்கள், இரண்டாவது அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருந்தால் மட்டும் போதாது. சந்தோஷத்தை பெறணும்னா அவருடைய அன்பிலே என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும் அப்படின்றாரு. அப்ப இயேசு சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, எப்படி அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கணும், எப்படி அவர் அன்பிலே நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு 10வது வசனம் சொல்லுது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. கவனிக்கணும், அன்பிலே நிலைத்திருப்பது என்பது என்ன? கற்பனைகளை கைக்கொண்டு. இயேசு பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நடப்பதன் மூலம் அவருடைய அன்பில் என்ன செய்கிறார்? நிலைத்திருக்கிறார். இப்ப இயேசு நம்ம கற்பனை கொடுத்திருக்காரா? பிதா கற்பனை கொடுத்தது போல இயேசுவும் கற்பனை கொடுத்திருக்கிறார். என்ன கற்பனை கொடுத்தாரு? இயேசுனார் 2 கற்பனை கொடுத்தார். பிதா கொடுத்த கற்பனையின் எண்ணிக்கை அதிகம், 613 கற்பனை. அது முதல்ல 3000 சில்லற கற்பனை இருந்துச்சா. அப்பாடி இந்த கற்பனையை பார்த்தா எவ்வளோ படிக்க முடியுமா, எழுத முடியுமா அப்படின்னு நினைச்சது தான் 613 மாத்தி கொடுத்தார். அதையும் கூட நம்மால மோசே சுருக்கமா 10 கட்டளைன்னு கொடுத்தாரு. அந்த 10ஐயும் இந்த பையன் கடைபிடிக்க மாட்டான்னு சொல்லித்தான் இயேசுனார் 2 கொடுத்தாரா? இயேசுநாதர் 613 கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். அதுதான் பொருள். என் பிதாவுடைய கற்பனைக்கு 600, அப்ப அவர் கொடுத்த எல்லாத்தையும் அவர் உபயோக பண்ணியிருக்காரு தான் அர்த்தம். இப்ப இயேசு நமக்கு கொடுத்திருக்காருல எத்தனை? 2. இந்த 2க்குமே உபயோக பண்ண முடியல, அதான் பிரச்சனை. இத பண்ணிட்டோம்னா நம்ம அவருடைய அன்பிலே கவனிக்கிறோம். பிதா நம் மீது அன்பு வைத்தபடினால் குமாரனை நமக்காக தந்தார். குமாரன் நம் மீது அன்பு வைத்தபடினால் குமாரன் தன்னுடைய ஜீவனையே நமக்காக. பிதாவின் அன்பு குமாரனை கொடுத்தது, குமாரனின் அன்பு குமாரனுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அல்லது நம்மள அன்பு கூர்ந்தார். நம்ம எப்படி அன்பு கூற போறோம்ன்றதான் கேள்வி. நம்ம அவர் நம்ம கொடுத்த அன்புல எப்படி நிலைச்சிருக்க போறோம்ன்றதான் கேள்வி. கொஞ்சம் உதவி செய்யறாங்க, ஒரு ஒரு ஆபத்தில் கை கொடுக்கிறாங்க, ஒரு நெருக்கத்துல உதவி செய்யறாங்கன்னா அவங்க மேல நம்ம வைக்கிற அன்புடைய அளவு சொல்லுங்க. ஏய் ரொம்ப அவங்க கூட நெருங்கி பேசாத பழகாத அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கஷ்டப்படுற நேரம்
அவங்க தானே உதவி செஞ்சாங்க, அவங்க தானே கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்களோடு நாம் நெருக்கம் பாராட்டுகிறோம், நெருக்கமான அன்பு செலுத்துகிறோம். எதற்கு? அவர்கள் செய்த சின்ன உதவிக்காக. தன் ஜீவனையை கொடுத்து பாவ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த இயேசு கிறிஸ்துவின் அன்புல எவ்வளவாய் நம்ம நினைச்சிருக்கணும், எவ்வளவு அதிகமாய் இடத்துல அன்பு கூறணும். அதனால சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாராக. இதான் கற்பனை. ஏசு சொல்றாரு, உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசி. தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு, மனிதனுக்கும் மனிதனுக்கும் உறவு. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற கற்பனை. இதை நம்ம சரியா செஞ்சா அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம். இப்ப நீங்க கவனிக்கணும், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கோங்களே, அதுல சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். 10ஆம் வசனத்தை வாசிங்க. டக்கு டக்கு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு இப்படித்தான் உண்டாச்சு. இப்ப இந்த அன்புல நம்ம நிலைச்சிருக்கணும்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 5:1, இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும், கவனிக்கணும், அவர்கிட்ட அன்பு கூறுகிற எவனும் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான். பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான். 2ஆம் வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும். அவர் இங்கே சொல்றார், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். 3ஆம் வசனத்திலே அது அழகா சொல்றாரு, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவோம், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வோம், அவரிடத்தில் அன்பு கூறுவதா, அவரிடத்தில் அன்பு கூறுவதா, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நீங்க அன்பு கூர்ந்தால் கற்பனை பாரமே அல்ல. அந்த தேவனுடைய கற்பனைகளை அந்த கை கொள்ளுவது அப்படின்னு சொல்றத என்ன சொல்றதுன்னா, நீங்களும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் அப்படின்னா கீப் ஒபே, 2 வார்த்தை அங்க அப்படியே போட்டு ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்யணும், கை கொள்ளும். அந்த கீப் அப்படின்ற வார்த்தையுடைய பொருள் என்ன அப்படின்னா, நமக்குள் வைத்து பராமரிக்கும் இல்லையா, கேட் கீப்பர் இல்லையா. அப்படி பொருள் என்னன்னா காவல் காப்பவர். அப்படின்னா எனக்குள்ள வைத்து தேவனுடைய கற்பனையை காக்கணும். அதை உன் இறுதி மைய பலகையில் எழுதிக்கொள், உள்ள வச்சு காத்துக்கோ. காத்துக்கிறது விஷயம் இல்ல, அதுக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாய். அந்த அன்புல நீ நிலைத்திருந்தால் இயேசு கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானம் உன்னைய இன்னும் நேரம் போயிடும், எக்ஸ்பிளைன் நம்ம ரொம்ப விளக்கம் கொடுக்க முடியாது. 3வது ஒரு வார்த்தை சொல்றேன், நேரம் ஆயிடுச்சு நம்ம நேரம். யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். முதல்ல சொல்றாரு, அவரில் நிலைத்திருங்கள், அன்பில் நிலைத்திருங்கள், அவர் வார்த்தையில் நிலைத்திருங்கள். இந்த 3 இருந்தா அவருடைய சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும். ஆமென். அது உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, அதுக்கான பிரயாசமே வேண்டாங்க. நம்ம சந்தோஷம் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கும்படி இதற்காக பிரயாசப்படுவோம், அவரில் நிலைத்திருப்பதற்கு பிரயாசப்படுவோம், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க பிரயாசப்படுவோம், அவர் வார்த்தையில் நிலைத்திருக்க பிரயாசப்படுவோம். இந்த வார்த்தையில் எப்படி நிலைத்திருப்பது அழகா சொல்றாரு, அவருடைய வார்த்தையில் எப்படி நிலைத்திருப்பது அழகா. அந்த வார்த்தை பாருங்க, என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 1. 2, வார்த்தையில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். வார்த்தையில் நிலைத்திருந்தால் எனக்கு சீசராயிருப்பீர்கள். அப்ப இந்த வார்த்தையில் நிலைத்திருப்பது என்பது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த வார்த்தைன்றதுக்கு 3 அர்த்தம் சொல்லலாம். 1 சத்தம்,
ஒண்ணு சத்தம். சத்தம் தானே பார்த்தேன்னா சத்தம், கர்த்தருடைய சத்தம். ரெண்டு சத்தியம். வார்த்தைன்றது என்னது? சத்தியம். சத்தியத்தில் நிலைத்திருப்பது, அவருடைய சத்தத்தை கேட்பது, சத்தியத்தில் நிலைத்திருப்பது சட்டம். சத்தம், சத்தியம், சட்டம். சட்டம் என்பது என்ன? பைபிள் லா. உலக சட்டம் அல்ல, தேவ சட்டம். உலக பிரமாணம் அல்ல, தேவ பிரமாணம். உலகத்திலே சட்டம் போட்டிருக்காங்க. கொரோனாவுக்கு என்ன சட்டம்? ஊரடங்கு. நீங்க நம்ம எங்கேயுமே போகக்கூடாது. நீ வண்டி எடுத்து போனீங்கன்னா பிடிச்சி உள்ள வச்சுக்கிறான். அவனை போய் என் வண்டியை நீ எதுக்கு பிடிக்கிறன்னு நம்ம கேட்க முடியாது. கேட்டா சொல்லுவான் அது என்ன காலம், இந்த காலம் ஏதோ போட்டு போட்டு உள்ள கண்ணியத்துக்கு உள்ள வச்சிருவான். இந்த சட்டத்துக்கே நம்ம என்ன செய்ய வேண்டியது? பயப்பட வேண்டியிருக்கு. அப்ப இந்த சட்டத்துக்கு எல்லா சட்டங்களும் இந்த சட்டத்திலிருந்து தான் வந்தது இல்லையா? இபிகோ என்னமோ சொல்றாங்க, ஐபிசி என்னமோ சொல்றாங்க, நமக்கு ஒண்ணுமே புரியாது. ABCDலாம் சொல்றாங்க. இவரால் சட்டம் படிச்சிருக்காங்க, நமக்கு என்ன தெரியும்? நாங்க இந்த சட்ட புத்தகத்தை நிறுத்திட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். இந்த சட்ட புத்தகத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்தா, இதுபடி நடந்தா, இதை உங்க மனதில் வைத்து காத்துக்கிட்டா தேவ சந்தோஷம் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. இந்த பைபிள் என்னன்னா கர்த்தருடைய சத்தம். இந்த பைபிள் என்னன்னா சத்தியம். இந்த பைபிள் என்னன்னா சட்டம். யாருடைய சட்டம்? தேவ சட்டம். இதை படிக்கும்போது தேவ சட்டம் கேக்குதா? கேக்குதா? இதை படிக்கும்போது சத்தியம் நமக்குள்ள விளங்குதா? இதை படிக்கும்போது சட்டம் என்னன்றது புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, இதை நீங்க நிலைச்சிருங்க, இதுல நீங்க வாழுங்க. இதுல நீங்க நிலைச்சிருந்தா, இதுல நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இல்லையா? என் வார்த்தை உங்களில் இருக்கணும், என் வார்த்தை உங்களில் நிலைச்சிருக்கணும். அவருடைய கற்பனைப்படி, அவருடைய கட்டளைப்படி நீங்கள் வாழ்ந்தால் பிழைப்பீர்கள். சொல்றேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் வனாந்தரத்தில் உங்களை நடத்துவேன். சரியா? என் வார்த்தையை கை கொண்டா உங்களை கர்த்தருடைய வார்த்தை ரட்சிக்கிறது. அது சத்தியம் நம்மளை என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது. மூன்றாவது, சட்டத்தை கை கொண்டு வாழ்ந்தா, கற்பனைப்படி வாழ்ந்தா பிழைப்பு. மூணுமே என்ன செய்யும் இருக்கு. நம்ம எதை செய்ய போகிறோம்? உலக சந்தோஷமா, உன்னத சந்தோஷமா? இந்த ரெண்டு கேள்வி மனசுல வைங்க. சாலமோன் சொல்றாரு, அழகா விட சொல்றாரு, எப்பா நான் பிரயாசப்பட்டு முயற்சித்து எல்லாம் செஞ்சேன், ஆனா கடைசியில் அது என்னது? மாயை, மாயை, மாயை. கொடுவரா சஞ்சலம், 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 வருத்தம், வருத்தம், வருத்தம். இப்ப சொல்றாங்க, அதை விட்டு, அதுக்காக பிரயாசப்படுறத விட்டுட்டு இயேசு கொடுக்கிற சந்தோஷத்துக்காக பிரயாசப்படுவோம். அப்ப இயேசு கொடுக்கிற சந்தோஷத்தை பெறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நிலைத்திருக்கணும், அவர் அன்பிலே நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தையில நினைச்சிருக்கணும். இது மூணையும் செஞ்சோம்னா அவருடைய சந்தோஷம் இம்மையிலே கிடைக்கும், மறுமையிலே கிடைக்கும். இங்க சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு, இனி சந்தோஷத்தை அங்க வச்சிருக்கிறாரு. அங்க போய் எனர்ஜி வரும். அதான் உண்மை யுத்தமுள்ள ஊழியக்காரனை, வா என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்தார். அப்ப என்ன இருக்குன்னு அர்த்தம்? இந்த ரெண்டு வேணும். நாம உலகம் கொடுக்கிற அற்ப சந்தோஷத்துக்காக, உலகத்துக்காக நினைச்சிடாதீங்க, வாழ்ந்துடாதீங்க. இதுலயே பிரயாசப்பட்டு உங்க நேரத்தை, காலத்தை செலவு பண்ணிடாதீங்க. இயேசுவுக்காக வாழ பிரயாசப்படுவோம், இயேசுவுக்காக உழைக்க பிரயாசப்படுவோம். நம்முடைய பிரயாசங்களை கண்டு சந்தோஷத்தினால, மகிமையினால கர்த்தரை நிரப்புவாராக, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தடவை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. உமக்கு, ஹல்லேலூயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகியதை நீரே, பலியாகியதை நீரே, பரலோகம்
ஆராதிக்க வைத்து, துதிக்க வைத்து, பாட வைத்து, உடைய வார்த்தைகளை கேட்க வைத்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கிருபைகளோடு இருப்பதாக சத்திய வசனத்திலே நடக்கவும், பிழைக்கவும், வாழவும் எங்களுக்கு உதவி செய்ய. உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்லப்பா, உண்மை உன்னதம் கொடுக்கிற சந்தோஷம், உன்னதம் கொடுக்கிற சந்தோஷத்தை பெற்று வாழ கர்த்தர் உதவி செய்ய. நீர்களுக்கு அந்த கிருபைகளை தரப்பதற்காக சோதரம். நாங்கள் மூன்றின்படி நடக்க உதவி செய்ய. அவரில் நிலைத்திருக்கணும், அன்பிலே நிலைத்திருக்கணும், அவர் வார்த்தையில நிலைத்திருக்கணும். இதை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கவும், வாழவும், பிழைக்கவும், ஜீவிக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் தாரும். கூடவே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும், சிநேகிதமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் உடைய வருகை பெற்று நம் அனைவரோடு கூட இன்றைக்கு மாறாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம்.